தனுசு ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல பணமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், சொத்து சேர்க்கையா இருக்கட்டும், பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது? இந்த 2026 உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். பொருளாதார ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ், பிசினஸ் வைஸ் இது எல்லாமே நம்ம செக்ரிகேட் பண்ணி பார்க்கும்போது நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த 2026லிருந்து உங்களுடைய சுய முயற்சி, உங்களுடைய சுய உழைப்பு இது எல்லாமே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்டா மாறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வருமான இழப்புகள் இந்த வருடம் அதிகப்படியாக இருக்கும். ஏதாவது ஒரு சொத்து வாங்குறதுல உங்களுடைய வருமானத்தை இன்வெஸ்ட் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக பெரிய லெவல்ல நீங்க ஜாம்னு திருமணம் பண்றது, இதற்காக கடன் வாங்கி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆகலாம். இந்த மாதிரியான சில இழப்புகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த 2026ல உங்களுடைய பணம் நிலைச்சிருக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு திருச்செந்தூர் முருகனை ராஜ அலங்காரத்துல உங்களுடைய வீட்டுல ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த திருச்செந்தூர் முருகன் ராஜ அலங்காரத்துல தான் இருக்கணும், வேற எந்த அலங்காரத்திலயும் இருக்கக்கூடாது. அந்த ராஜ அலங்காரத்துல நீங்க டெய்லி பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும். உணர்ச்சி பூர்வமாக நீங்க அவர்கிட்ட பேசும்போது முழுமையான சக்சஸ், முழுமையான ஒரு வருமான வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி இது எல்லாமே அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சொசைட்டில நம்ம ஒரு ஸ்டேட்டஸா இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு BMW இல்ல பெரிய விலை உயர்ந்த கார்கள் வாங்கணும்னு நினைப்பீங்க. அது எல்லாத்தையுமே ஜூன்குள்ள நிறைவேற்றுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு.